இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சர்ப்ரைசிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹெர்பலைஃப் மல்டிவிட்டமின்ஸ். இந்த மல்டிவிட்டமின்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஹெர்பலைஃபோட மல்டிவிட்டமின்ல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நம்மளுடைய ஹியூமன் பாடி கோடிக்கணக்கான செல்ஸால் ஆனது. இந்த கோடிக்கணக்கான செல்ஸுக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக்குது மைக்ரோ நியூட்ரிஷன், அதாவது மல்டிவிட்டமின்ஸ். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். விட்டமின்ஸ் இல்லாம நம்ம செல்ஸால ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆக முடியாது. நம்மளோட செல் மெட்டபாலிசம்க்கு விட்டமின்ஸ் ரொம்பவே முக்கியம். மொத்தம் 13 எசென்ஷியல் விட்டமின்ஸ் நம்ம பாடிக்கு தேவை. இந்த 13 எசென்ஷியல் விட்டமின்ஸும் நம்ம ஹியூமன் பாடியில ஒவ்வொரு விதமா நமக்கு சப்போர்ட் ஆகுது. அதை பத்தி தான் தனித்தனியா பார்க்க போறோம். நம்ம விட்டமின்ஸை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து வாட்டர் சாலிபிள், ரெண்டாவது ஃபேட் சாலிபிள். வாட்டர் சாலிபிள்னா தண்ணியில கரையிறது, ஃபேட் சாலிபிள்னா ஃபேட்ல கரையிறது. சோ வாட்டர் சாலிபிள்ல 2 வரும். விட்டமின் பியும் விட்டமின் சியும் வரும். இந்த வாட்டர் சாலிபிள நம்ம உடம்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. எக்ஸஸா இருக்கிறது டெய்லி பேசிஸ்ல யூரின்ல வெளியே தள்ளிடும். ஃபேட் சாலிபிள்ன்றது விட்டமின் ஏ, டி, இ, கே வந்து ஃபேட் சாலிபிள். இதை வந்து நம்ம உடம்பு ஃபேட் செல்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும், வெளியே தள்ளாது. எக்ஸஸா நம்ம எடுத்தாலும் நம்ம உடம்புக்குள்ளேயே ஃபேட்ல ஸ்டோர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விட்டமின் ஏ. விட்டமின்ஸ் எப்பயுமே 1 கிராமுக்கு கீழே மில்லிகிராம் அளவுக்கு தான் நமக்கு தேவை. சோ அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது இல்லாம போன நிறைய கஷ்டங்களும் இருக்குது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ விட்டமின் ஏ பார்க்கலாம். விட்டமின் ஏ நம்ம உடம்புல கண் பார்வைக்கு, ஹெல்த்தியான ஸ்கின்னுக்கு, டீத்துக்கு, நம்மளுடைய போன் டென்சிட்டிக்கு அண்ட் ஹியூமினிட்டிக்கு எல்லாத்துக்குமே தேவை. விட்டமின் ஏ குறைபாடு இருந்தா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஆண் பெண் 2 பேருக்கும் இருக்க செக்ஷுவல் ஹார்மோன்ஸ்லயும் ப்ராப்ளம்ஸ் வரும். விட்டமின் ஏ யூஸ்வலா நம்மள சாப்பிட்ற சாப்பாட்டுல நிறைய கிடைக்குது. ஆரஞ்சு, பப்பாளி, ஆப்பிள், கேரட், சக்கரவள்ளி கிழங்கு, கேப்சிகம் இந்த மாதிரியான விஷயத்துல நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போறது விட்டமின் B1. இது நம்மளுடைய மெட்டபாலிசம்க்கு சப்போர்ட் ஆகுது. சோ இதுல குறைபாடு இருந்தா அன்வான்டா வெயிட் லாஸ் ஆகும். மசில் வீக்னஸ் ஃபீல் பண்ணுவோம். விட்டமின் B1 குறைபாடு இருந்தா ஹெல்த்ல நிறைய பிரச்சனைகள் வரும். நர்வ் சிஸ்டம்லயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். விட்டமின் B1 நம்ம சாப்பிடுற திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு, உருளைக்கிழங்கு, எல்லா வகையான நட்ஸ், எல்லா வகையான நான் வெஜிடேரியன் தானிய வகைகள், முட்டை, இது எல்லாத்துலயுமே இருக்கு. அடுத்த விட்டமின் B2. விட்டமின் B2 குறைபாடு இருந்தா வாயில அலர்ஜி வர்றது, வீக்கம் வர்றது, வாய் புண்ணு வர்றது எல்லாமே இயல்பா இருக்கும். முக்கியமா அனிமியா, ரத்த சோகை வரும். விட்டமின் B2 எதுலலாம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா பால் சார்ந்த வகை எல்லாத்துலயுமே இருக்குது. பால்ல பட்டர், சீஸ், மோர், தயிர் இந்த மாதிரி எல்லா வகையான பால் பொருட்களையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம திராட்சை, வாழைப்பழம் இந்த மாதிரியான பொருட்களிலும் இருக்கு. அடுத்ததா பார்க்க போறது விட்டமின் B3. விட்டமின் B3 நம்ம உடம்புடைய மெட்டபாலிசம்க்கும் கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷனுக்கும் சப்போர்ட் ஆகுது. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் விட்டமின் B3 ரொம்பவே முக்கியம். விட்டமின் B3 குறைஞ்சதுன்னா நம்ம கை கால்ல வீக்கம், வாயில வந்து புண் வர்றது, அப்புறம் சூரியன்ல போனாலே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜிஸ் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். விட்டமின் B3 நம்ம சாப்பிட்ற உணவான காளான்ல பேரிச்சம்பழம், தக்காளி, அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, நட்ஸ் இந்த மாதிரியான எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் இருக்கு. அடுத்ததா பார்க்க போற விட்டமின் B5. B5 நமக்கு கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷனுக்கு, செக்ஷுவல் ஹார்மோன்ஸ்க்கு, தோலோட ஈரப்பதத்துக்கு, நம்ம ரத்த சிவப்பணுவோடைய ப்ரொடக்ஷனுக்கு, இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகுது. B5 பொதுவா ஆட்டோடைய கல்லீரல்ல அதிகமா கிடைக்குது, முட்டையில இருக்குது, ஓட்ஸ், சூரியகாந்தி விதைகள் மற்றும் காய்கறியில, அவகேடோல கிடைக்குது. அடுத்ததா பார்க்க போறது விட்டமின் B6. B6 புரதம், கொழுப்பு, மாவு சத்துல இருந்து எடுத்து உடலுக்கு தேவையான சக்தியா மாத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கும் சப்போர்ட் பண்ணுது. B6 குறைஞ்சா அனிமியா, அடிக்கடி மயக்கம் வர்றது, நம்மளுடைய நரம்புல வந்து தளர்ச்சி வர்றது, அதுக்கப்புறம் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், நோய் எதிர்ப்பு சக்தி, மன அழுத்தம், பாதவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். B6 பொதுவா மூக்கடலை, அவகேடோ, சோளம், மீன் வகைகள், அப்புறம் வந்து கோழி, முளைக்கட்டின தானியம், கடல் உணவுல இருந்து கிடைக்கும். அடுத்ததா பார்க்க போறது விட்டமின் B7, பயோட்டின்னு சொல்லுவாங்க. B7 ஹார்மோன்ஸ் உற்பத்திக்கும், தோல், நகம், முடி வளர்ச்சிக்கும் பொதுவா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. B7 நம்ம குடல்ல இருக்க குட் பாக்டீரியாவே இயற்கையா B7 குறைபாடு அன்வான்ட் ஹேர் லாஸ் கொடுக்கும்.
ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதிகமா வரும். B7 அதிகமா நட்ஸ்ல இருக்குது, ஓட்ஸ்ல, வேர்க்கடலையில, வாழைப்பழம், தக்காளி இந்த மாதிரியான உணவுகளை கிடைக்கும். அடுத்ததா பார்க்க போறது விட்டமின் B9, ரொம்பவே முக்கியமான விட்டமின். ஒரு மனுஷன் கருவுல உருவான உடனே டாக்டர்ஸால கொடுக்கக்கூடிய முதல் விட்டமின் இந்த ஃபோலிக் ஆசிட் விட்டமின் B9 தான். இது நம்மளுடைய DNA RNA ப்ரொடக்ஷனுக்கும், நம்மளுடைய முதுகு தண்டுவட வளர்ச்சிக்கும், செல்ஸோட வளர்ச்சிக்கும், சிவப்பு மற்றும் வெள்ளை ரத்த அணுக்கள் உற்பத்திக்கும் சப்போர்ட் ஆகுது. ஃபோலிக் ஆசிட் குறைபாடு இருந்தா பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு அதிக சான்ஸ் உண்டு. அது மட்டும் இல்லாம பிரீத்திங் இஷ்யூஸும் அனிமியாவும் வரும். இது பொதுவா ஆரஞ்சு, பப்பாளி, பீன்ஸ், பீட்ரூட் எல்லா வகையான தானியங்களையும் கிடைக்குது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது விட்டமின் B12. B12 நம்மளுடைய DNA ப்ரொடக்ஷனுக்கும், நர்வ் சிஸ்டம்க்கும், நம்மளுடைய மெட்டபாலிசம்க்கும், மூளையோட செயல்பாடுக்கும் சப்போர்ட் ஆகுது. இது குறைவா இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பா அனிமியா வரும். நம்ம மெட்டபாலிசம் சப்போர்ட் ஆகுறதுனால அன்வான்டா வெயிட் லாஸ் ஆகும். பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கான்ஸ்டிபேஷன், டயர்ட்னஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும். விட்டமின் B12 பொதுவா நான் வெஜிடேரியன்ல தான் கிடைக்குது, வெஜிடேரியன் சோர்ஸ்ல இல்ல. சிக்கன், மட்டன், ஃபிஷ், பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல கிடைக்கும். அடுத்ததா பார்க்க போறது விட்டமின் C, நிறைய பேருக்கு பிடிச்ச விட்டமின். விட்டமின் C ரிச் இன் ஆன்டி ஆக்சிடன்ட். இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படக்கூடிய ஒரு விட்டமின். விட்டமின் C குறைபாடு இருந்தா பொதுவா பல்லு விளக்கும் பொழுது அவங்க ஈர்கள்ல இருந்து ரத்தம் கசியும். அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியா இருக்கும். ஜாயின்ஸ்ல பெயின் அதிகமா இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கும். விட்டமின் C நான்வெஜ் சோர்ஸ்ல ரொம்பவே கம்மி, வெஜ்ல தான் அதிகமா கிடைக்கும். நிறைய வகையான பழங்கள்லயும் காய்களையும் கிடைக்குது, ரொம்பவே நெல்லிக்கால அதிகமா கிடைக்கும். அடுத்து நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது விட்டமின் D. விட்டமின் D பொதுவா நம்மளுடைய உடம்புல இருக்க கால்சியமையும் பாஸ்பரஸையும் ரத்தத்துல சம அளவுல இருக்கிறதுக்கோ, எலும்பை ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிறதுக்கோ பயன்படுது. அதிகப்படியா சூரிய ஒளியில இருந்து நம்ம விட்டமின் D அப்சர்வ் பண்ணலாம். விட்டமின் D குறைபாடு இருந்தா டயர்ட்னஸ் இருக்கும், போன் ஸ்ட்ரென்த் இல்லாம, மசில் ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கும். விட்டமின் D எந்தெந்த உணவுப் பொருள்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா முட்டை, மீனெண்ணெய் மாத்திரை, ஓட்ஸ், சோயா இதுல எல்லாம் அதிகமா இருக்கு. அடுத்து பார்க்க போறது விட்டமின் E. இதுவும் ஒரு வகையான ஆன்டி ஆக்சிடன்ட் தான். நம்ம உடம்புல இருக்கிற விட்டமின் K பாடி அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா விட்டமின் E ரொம்பவே முக்கியம். செல்லுடைய சுவர்களை திடமா பத்திரமா வச்சுக்கிறதும் விட்டமின் E தான். விட்டமின் E குறைபாடு இருந்தா ஆண் மலட்டுத்தன்மைக்கும், பெண்களுக்கு அபார்ஷன்ஸ் அதிகமா ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மசில் வீக்னஸ், பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. விட்டமின் E பொதுவா தாவர எண்ணெயான சோயா எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெயில அதிகமா கிடைக்கும். இது மட்டும் இல்லாம வேர்க்கடலை, வெள்ளரிக்காய், எல்லா வகையான நட்ஸ், நான் வெஜிடேரியன்ல ஆட்டோட ஈரல்ல இருந்து கிடைக்கும். கடைசியா பார்க்க போற விட்டமின் K. ஒருத்தருக்கு அடிபட்டா அந்த ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்கு விட்டமின் K ரொம்பவே முக்கியம். விட்டமின் K நம்ம குடல்ல இருக்க நல்ல பாக்டீரியாக்களே யூஸ்வலா ப்ரொடியூஸ் பண்ணும். விட்டமின் K குறைபாடு இருந்தா அவங்களுக்கு அடிபட்டா அந்த ரத்தம் நிக்கிறதுக்கு டைம் எடுக்கும், எக்ஸஸா ப்ளீடிங் ஆகும், போன் டென்சிட்டியும் குறையும். விட்டமின் K எந்தெந்த உணவுப் பொருள்ல பொதுவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கரும்பெச்சையா இருக்கிற தாவரத்துல காய்கறில அதிகமா கிடைக்கும். மிளகாய், கிரீன் டீ, வெங்காயம், பச்சை, திராட்சை, ஆப்பிள் இதுல கிடைக்கும். அவ்வளவுதாங்க. எல்லா விட்டமின்ஸும், அந்த விட்டமின்ஸ் எதுக்கு நமக்கு பயனாகுது, எந்த உணவுல கிடைக்குதுன்னு எல்லாமே சொல்லிட்டேன். பட் இதுல இம்பாசிபிள் என்னன்னா எல்லா விட்டமின்ஸும் ஒரு நாளைக்கு நமக்கு எல்லா நாளும் தேவை. இவ்வளவு காயும் பழமும் நம்ம சாப்பிட்டோம்னா அது பாசிபிலிட்டியும் கிடையாது, சாப்பிட்டா வெயிட்டும் ஏறும். இதுக்காக தான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் யோசிச்சு நமக்காக ஒரு அன்பிலீவபிள் ப்ராடக்டை கொடுத்திருக்காங்க, ஹெர்பலைஃப் மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ லோ இன் கேலரி, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு தேவையான அனைத்து வகையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் ஒரு சிங்கிள் டேப்லெட்ல நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து உங்களுக்காக எடுத்து கொடுத்திருக்காங்க. எல்லா விட்டமின்ஸையும் நேச்சுரல் சோர்ஸ்ல நீங்களே தயார் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா கேலரிஸும் அதிகமா இருக்கும், அதோட காஸ்டும் அதிகமா இருக்கும். ஸோ நம்மளுடைய மல்டி விட்டமின் ஒரு டேப்லெட்ல எல்லா விட்டமின்ஸும் கிடைச்சிருது இன் லோ இன் காஸ்ட் அண்ட் லோ இன் கேலரி. ஹெர்பலைஃப் உடைய மல்டி விட்டமினோட இன்கிரீடியன்ஸ் பத்தி நீ டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. மல்டி விட்டமினோட இன்கிரீடியன்ஸ் வீடியோ செப்பரேட்டா கொடுத்திருக்கும். இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு மல்டி விட்டமினை ஆர்டர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற எங்க நம்பர் கொடுத்திருக்கேன், அந்த நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. எங்க கன்சல்டன்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க.
நாங்க ஹெர்பலைஃபோட இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். எங்ககிட்ட கிடைக்கிறது ஒன்லி ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ். அமேசான், பிளிப்கார்ட்ல வாங்குறது எல்லாமே டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுல நீங்க வாங்காதீங்க. அதோட காஷன் நோட்டீஸும் ஹெர்பலைஃப் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் ஆர்டிகல்ஸ்லயும் கொடுத்திருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.